சமூக மாற்றத்திற்கான திறவுகோலே கல்விதான். இதை நன்கு உணர்ந்ததாலேயே 2006 அகரம் ஃபவுண்டேஷன் துவங்கப்பட்டது. கல்விக்காக எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுத்தால் அவை சமூக முன்னேற்றத்திற்கு பாலமாக அமையும் என்ற நோக்கத்தோடு துவங்கிய 2 ஆண்டுகளில் பல முயற்சிகளை மேற்கொண்டது. செங்கல்பட்டு பாலூர் எனும் பகுதியில் ஓர் அரசு பள்ளியை மேம்படுத்தும் முயற்சி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர கல்வி மற்றும் கல்வி சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கும் முயற்சி, குழந்தைகள் கல்வியில் இடைநிற்றலை தடுக்க ஹீரோவா ஜீரோவா என்ற ஊடக பிரச்சார முயற்சி, இப்படி பல முயற்சிகளை மேற்கொண்டது. மாணாக்கர் கல்வியில் இடைநிற்க ஒரு காரணம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாததுதான். ஆகவே கல்வியில் பின்தங்கிய மாவட்ட பகுதிகளில் நடுநிலை வகுப்புகளில் இருக்கும் மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் வழிகாட்டுதல்களும் பயிற்சி வகுப்புகளும் செயல்படுத்தும் வழிகாட்டிகள் என்ற திட்டத்தை 2009 துவங்கி நடத்தி வந்தது. தொடர்ந்து கல்வி குறித்த விவாதங்கள், கருத்தாளர்களோடு பல உரையாடல்கள், களத்தில் செய்த சில ஆய்வுகள், இதன் அடிப்படையில் கல்வியில் இருக்கும் மிகப்பெரிய இடைவெளிகளில் ஒன்று 12ஆம் வகுப்புக்கு பிறகு பெரும்பாலும் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதில்லை என்ற நிதர்சனமான உண்மைதான். அதிகமாக மதிப்பெண் எடுத்தும் உயர்கல்வி குறித்து அவர்களுக்கு இருந்த அச்சம், பெண் குழந்தைகள் பல அரிய வாய்ப்புகள் கிடைத்தும் வேறு ஊருக்கு சென்று கல்வி கற்க இருந்த தயக்கம், விடுதியில் தங்கி படிக்க தேவையான பொருளாதார வசதிகள் இல்லாமை, உயர்கல்விக்கு என்ன படிக்க வேண்டும், நம் மதிப்பெண் எதற்கெல்லாம் தகுதியானவையாக உள்ளது என்பது குறித்த வழிகாட்டுதல் இல்லாமை, இப்படி பல இடைவெளிகளை கண்டறிந்து அகரம் ஃபவுண்டேஷன் விதை எனும் திட்டத்தை உருவாக்கினார். முதல் தலைமுறை பட்டதாரியாக, அதுவும் கிராமப்புற அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளாக, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அதே நேரத்தில் சமூக நீதியின் அடிப்படையில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் பயிலும் மாணவர்கள், இப்படி தேவையுள்ள மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் வழங்கி, அதற்கு தேவையான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் போன்ற உதவிகளை வழங்கி, உயர்கல்வியை உற்சாகமாக தொடர அதற்கான பயிற்சிகளும் வழிகாட்டுதலும் வழங்கி நல்ல சமூக பொறுப்புள்ள நபர்களாக விளங்க வழிகாட்டுவதுதான் விதை திட்டத்தின் நோக்கம். 2010 இந்த திட்டம் 1 கோடி 1 துவக்கம் மூலம் துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை பல நல்லோர்கள் நம்பிக்கையை ஒட்டி இணைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக பல கல்லூரிகள் உதவிக்கரம் நீட்டியது. அதனால் மட்டுமே ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி உதவி இன்று வரை உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை திறம்பட செயல்படுத்த விண்ணப்பித்த மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று நிலைமையை ஆய்வு செய்தல், சமூக பொருளாதார அடிப்படையில் மாணாக்கரை தேர்வு செய்ய ஓர் வழிமுறையை வடிவமைத்தல், இப்பணிகளுக்கு உதவியாக பல தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து தேர்வு செய்து பயிற்சி அளித்து இச்செயல்பாடுகளை இணைத்தல் போன்ற செயல்முறைகளை வடிவமைத்தது அகரம் ஃபவுண்டேஷன். 2010 முதல் விதை திட்ட மாணவர்கள் அவர்கள் தம் உயர்கல்வியை இடைநிற்காமல் தயக்கமின்றி கற்று முன்னேற ஒவ்வொருவருக்கும் ஓர் தன்னார்வலரை வழிகாட்டியாய் ஒருங்கிணைத்து பயிற்சி வகுப்புகள் நடத்துதல், மாணவர்களுக்கு தயக்கம் விலக ஊக்கப் பயிற்சிகள், பட்டறைகள், ஆங்கில புரிதல் மேம்படுத்த சிறப்பு வகுப்புகள், அகரம் மூலம் படிக்கும் மாணவர்கள் பல துறைகளில் சிறந்து விளங்க கலை, இலக்கியம், விளையாட்டு, வேலைவாய்ப்பு, தலைமை பண்பு, இப்படி பல வகை பயிற்சிகள் திட்டமிட்டு வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை என்று 2 மண்டலங்களாக மாணவர்களும் தன்னார்வலர்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த பயிற்சிகளும் பட்டறைகளும் அட்டவணைப்படி வழங்கப்பட்டது. ஒவ்வொரு பயிற்சி பட்டறையிலும் சமூகத்தில் உள்ள பல ஆளுமைகளை அழைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தியும் சிந்தனையை தீட்டும் விவாதங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் பூர்வமாக சமூக அக்கறையோடு வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும், அதன் நன்மை தீமைகள், நெளிவு சுழிவுகள் அனைத்தையும் ஆராய்ந்து இன்னும் ஆழமாகவும் அகண்டும் பயணத்தில் தொடர்கிறது அகரம் ஃபவுண்டேஷனின் விதை திட்டம். சென்னையில் மாணாக்கர்கள் தங்கி படிக்க சில நன்கொடையாளர்களின் உதவியோடு மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே விடுதி வசதி உருவாக்கப்பட்டது. இந்த விடுதிகள் நம்வசம் இருந்ததால் அங்கே மாலை நேர திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வல்லுநர் வகுப்புகள் என்று பல செயல்பாடுகள் தொடர் நிகழ்வுகளாக நடத்தப்படுகின்றன. விதை திட்டத்தினால் முளைத்து வந்த மாணவர்கள் செய்த சாதனைகள் பல. தை எனும் தொழிற்கல்வி திட்டம், யாதும் ஊரே என்னும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்கான முயற்சி, கஜா புயல் காலகட்டத்தில் 36 அகரம் விதை திட்ட மாணவர்களின் வீடுகளையும் ஓர் அரசு பள்ளியையும் சீரமைக்கும் முயற்சி, கோவிட்-19 காலகட்டத்தில் 3 கோடி மதிப்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் டிஜிட்டல் வசதி தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் கல்வியை தொடர உதவும் முயற்சி, நமது கிராமம் எனும் கிராம முன்னேற்றத்திற்கான முயற்சி, நமது பள்ளி எனும் 15 அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் முயற்சி, இணை
எனும் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களாகிய அகரம் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி, இப்படி பல முயற்சிகளை விதை திட்ட முன்னாள் மாணவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். விதை திட்டத்தில் அகரம் கண்ட அனுபவங்கள் மற்றும் பயிலரங்கங்கள் தந்த பல முயற்சிகளை புத்தகமாக வெளியிட்டது அகரம் ஃபவுண்டேஷன். கிராம சபை கூட்டங்களின் போது விதை திட்ட மாணவர்கள் அவரவர் கிராமங்களுக்கே திரும்பி சென்று தங்களின் பள்ளிக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். முன்னாள் மாணவர்களே முன்வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை 2021ஆம் ஆண்டு ஜனநாயக பூர்வமாக அமைத்துக் கொண்டனர். கல்வி என்பது தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடு அல்ல, அது அந்த நாட்டு அரசின் முக்கியமான குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். கல்வி என்பது சமத்துவம், சமூக நீதி, சமூக பொருளாதார முன்னேற்றம் என்ற அடிப்படையில் அமைய வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. கல்விக்காக களத்தில் பல முயற்சிகளை அறிவியல் பூர்வமாக செயல்படுத்தி வரும் அமைப்புகளோடு கைகோர்த்தும் வருகிறது. அப்படி அகரம் ஃபவுண்டேஷன் செயல்படுத்தும் விதை திட்டத்தின் செயல்பாடுகளை புரிந்து கொண்ட தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை பல தளங்களில் இணைந்து செயல்பட வாய்ப்பளித்தது. பல அனுபவ பகிர்வுகள் இதனால் நிகழ்ந்தது. இத்தனை ஆண்டுகளில் சில ஆயிரம் மாணவர்களை சென்று சேர முடிந்த அகரம் விதை திட்டத்தின் சில முயற்சிகள் இது போன்ற பரிமாற்றங்களால் இப்பொழுது தமிழ்நாடு அரசின் கல்வி திட்டம் மூலம் தமிழ்நாட்டின் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் தேர்வு செய்த விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் உதவியாக இருந்தது தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கும் நன்கொடையாளர்கள். அந்த ஒரு சில நன்கொடையாளர்களின் கரங்கள் மட்டும் போதாது என்று தோன்றியதால் நிதி திரட்ட பல தொழில் நிறுவனங்கள், தனிநபர்கள், பொதுமக்கள் என பலரிடம் பல தளங்களில் பல வழிமுறைகளில் தொடர்ச்சியாக நிதி திரட்டி வருகிறோம். ஜவ்வாது மலையில் அகரம் முன்னாள் மாணவர்கள் சென்ற ஒரு சமூக பகுப்பாய்வு பயணத்தின் போது மலை கிராமங்களில் சமூக பொருளாதார மற்றும் குழந்தைகள் சந்திக்கும் கல்வி சார்ந்த இடைவெளிகளை ஆய்வு செய்தனர். அகரம் நமது பள்ளி ஃபெலோஷிப் மூலம் பல ஃபெலோஷிப் தன்னார்வலர்களை உருவாக்கி ஜவ்வாது மலை கிராமங்களில் 58 பேர் 56 பள்ளிகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த ஃபெலோஷிப் திட்டமானது கல்வராயன் மலையிலும் 14 பள்ளிகளில் துவங்க உள்ளது. ஆய்வுகள் என்றால் அது ஆண்கள் துறைதான் என்ற பார்வையை மாற்ற எம்பவா என்ற ஒரு சர்வதேச கருத்தரங்கத்தை நிகழ்த்தினோம். பெண்களால் பெண்களுக்காக பெண் தன்னார்வலர்கள் ஒருங்கிணைத்த பெண் ஆய்வாளர்கள் பங்கு பெற்ற மாணவிகளுக்கான கருத்தரங்கம் ஒன்றை ஒருங்கிணைத்தோம். இதை தொடர்ந்து செயல்படுத்துவோம். இதோ இப்போது 16வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்த கட்ட விண்ணப்பங்கள் குவிந்து கிடக்கின்றது. இந்த ஆண்டும் தம்பி தங்கிகளை இந்த பயணத்தில் இணைக்க உற்சாகத்துடன் ஈடுபட்டுள்ளனர் தன்னார்வலர்கள். தன்னார்வலர்களின்றி அகரம் விதை திட்டத்தின் செயல்பாடுகள் இயங்காது. இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் முறையான உளவியல் பயிற்சியை மேற்கொண்டு அகரம் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 120ற்கும் மேலான அகரம் முன்னாள் மாணவர்கள் தற்போது தன்னார்வலர்களாக விதை திட்டத்தில் இணைந்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அகரம் விதை திட்டத்தில் படித்த பல மாணவ மாணவிகள் அகரம் ஃபவுண்டேஷனில் விருப்பத்துடன் முழுநேர பணியாளர்களாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விதை திட்டத்தின் 16 ஆண்டு பயணத்தில் இதுவரை 3924 பெண் பிள்ளைகளும் 1905 ஆண் பிள்ளைகளும் பயன்பெற்றுள்ளனர். விதை திட்டத்தில் பயன்பெற்ற மாணவர்களில் 545 மாணவர்கள் பெற்றோரை இழந்தவர்கள். 1773 பேர் ஒரே ஒரு பெற்றோரை கொண்டவர். இலங்கை அகதிகளாக இருந்து விதை திட்டம் மூலம் பயன்பெற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை 227. 312 மாணவர்கள் பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 97 பேர். பயன்பெற்ற மாணவர்களில் 83 விழுக்காடு மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளே. இதில் மருத்துவர்கள், பொறியாளர்கள், கலை அறிவியல் பிரிவில் படித்தவர்கள், சட்டம், துணை மருத்துவம், கலை, டிப்ளமோ என பல துறைகளில் படித்து வந்த மாணவர்கள் அடங்குவர். படித்து முடித்த 4116 மாணவர்கள் மருத்துவர்களாக, தொழில் முனைவோராக, பேராசிரியர்களாக, ஆசிரியர்களாக, காவலர்களாக, அரசு ஊழியர்களாக, பொறியாளர்களாக, புத்தாக்க சிந்தனை உள்ளவர்களாக சமூகத்தில் முக்கிய தலைமை பொறுப்புகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதிக்க